எபிரேயர் 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வேத பகுதி. கடந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்த உடனே, ஆமென், கர்த்தர் இந்த சபையை எவ்வளோ அழகாக நேசிக்கிறார், கர்த்தர் இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் நிருபம் ரொம்ப உன்னதமான ஒரு நிருபம். எல்லா புஸ்தகங்களை காட்டிலும் இந்த எபிரேயர் நிருபத்தை நாம் வாசிக்கும்போது வேதாகமம் முழுவதுமே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு புத்தகம்தான் இந்த எபிரேயர் நிருபம். இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்களையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்களையும் மிகவும் தெளிவாக கோட்படுத்தி, ஆமென், அதனுடைய ஒப்புமைப்படுத்தி அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க வேதாகமம் முழுவதையும், ஆமென், நல்லா தெரிந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த வேதாகமத்தில் சகலவற்றையும் இந்த 13 அதிகாரத்துக்குள்ளால எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எபிரேயர் அப்படின்னு சொல்லும்போது இது யார் எழுதுனாங்க அப்படின்னு வாசிக்கும்போது எந்த இடத்திலும் எழுதினவர்களுடைய ஆதாரம் சொல்லப்படவில்லை. பல விதத்தில் பவுல் தான் எழுதினார் என்றும், பர்னபா எழுதினார் என்றும், அப்போலோ எழுதினார் என்றும், ஆக்கிலா பிரிஸ்கிலா எழுதினார் என்றும் பல விதத்தில் ஆமென் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக சொல்லப்படுகிறது பவுல் தான் எழுதியிருக்கணும், ஏன்னா அவருடைய எழுத்து வடிவங்கள் இதில் அதிகமாக இருக்கிறது என்பதை குறித்து வாதாடுகிறவர்கள் இருக்கிறாங்க. என்றாலும் யார் எழுதினார்கள் என்பதை இந்த வேதாகமத்தில் இதுவரை சொல்லப்படவில்லை. என்றாலும் இந்த எபிரேயர் நிருபத்தை நம்ம வாசிக்கும்போது ஆரம்பம் முதலே முடிவு வரையில் நம்ம வாசிக்கும்போது அது ஒரு கட்டுரையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது தொடங்கும்போது எப்படி தொடங்கியிருக்காங்க? பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த நாட்களில் குமாரன் மூலமாய் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு கட்டுரையை எழுதும்போது நமக்கு எப்படி எழுத ஆரம்பிக்கிறோமோ அதே போல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பிரசங்கமாக அது கொண்டு முன்னேற்றப்பட்டு பின்பு, ஆமென், கடிதமாக முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு கோணத்தை இந்த எபிரேயர் நிருபத்தை நாம் வாசிக்கும்போது கண்டுபிடிக்க முடியும். இந்த எபிரேயர் நிருபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, யாருக்காக எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூத ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எழுதப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை தான் அந்த காலங்களில் எபிரேயர் என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எபிரேயர், ஆமென், எகிப்து தேசத்தார் எபிரேயர் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவங்களை கோட் பண்ணி அது சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இதிலேயே நம்ம வாசிக்கும்போது யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான பகுதி என்பதையும் இதில் நம்ம வாசிக்க முடியும். ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த எபிரேயர் நிருபத்தில் யூத ஜனங்களுக்கு கொடுக்கிற கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை கோட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யாருக்காக கொடுக்கப்படுகிறது? ஆமென். ஏற்பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சகலமும், அதில் முக்கியமாக இந்த பகுதியில் விசேஷித்த 7 காரியங்கள், நித்தியமான 7 காரியங்கள், இன்னும் ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற 14 காரியங்கள். அதில் முக்கியமாக ஒரே ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். அதில் விசேஷித்த 7 காரியங்களை உங்களுக்கு அறிவுக்காக உங்களுக்கு நோட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அது கொஞ்சம் பாருங்கள், கவனமாக கவனிங்க. எபிரேயர் நிருபத்தில் உள்ள 7 விசேஷித்த காரியங்கள். நம்பர் 1, விசேஷித்த உடன்படிக்கை, விசேஷித்த வாக்குத்தத்தம், விசேஷித்த சுதந்திரம், விசேஷித்த நம்பிக்கை, விசேஷித்த பலிகள், விசேஷித்த பரமதேசம், விசேஷித்த உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா.
எல்லாம் ஒரு விசேஷமானது. இந்த நாளும் விசேஷமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மானவைகள் அல்ல, விசேஷமானவைகள். தேவன் நமக்கு சுதந்திரம் தருவார் என்றால் அது விசேஷமாக இருக்கும். ஒரு உடன்படிக்கை தருவார் என்றால் அது விசேஷமாக இருக்கும். ஒரு உடன்படிக்கை தருவார் என்றால் அது விசேஷமாக இருக்கும். ஆமென். ஒரு தேசத்தை கர்த்தர் தருவார் என்றால் அதுவும் விசேஷமாக இருக்கும். அவர் விசேஷித்த ஒரு தன்மையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த எபிரேயர் நிருபம் நமக்கு ஆமென் குறிப்பிட்டு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இன்னும் இதே எபிரேயர் நிருபத்தில் 7 விதமான நித்தியத்துக்கு உரிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிற நித்தியமானவைகள், அழியாதவைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கிற நித்தியமான ஆசீர்வாதங்கள். அது 7. அது கொஞ்சம் கவனமாக கவனிச்சிடுங்க. எபிரேயர் நிருபத்தில் நித்திய காரியங்கள். நம்பர் 1 நித்திய ஆசாரியர், நித்திய ரட்சிப்பு, நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய மீட்பு, நித்திய ஆவி, நித்திய சுதந்திரம், நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் நித்தியமானவைகள், அது அழியாதவைகள், மாறாதவைகள். புரிந்தவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. மாறாத ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதுவும் பூர்ணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். 7 என்று சொல்லும்போது பூர்ணமா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க தியானிக்கும் போதும் 7 என்று பூர்ணப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் நிருபத்திலும் 7 என்ற வார்த்தை பூர்ணப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புரிந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்ப 7 நித்தியமான ஆசீர்வாதத்துக்குள்ளால தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென். இன்னும் சொல்ல போனால் வேதம் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது ஆமென் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை குறித்து நம்ம பார்க்கும்போது 14 விதமான ஆமென் ஒப்புமைகள் இந்த எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அறிவுக்காக இதை நான் சொல்லுகிறேன். என்னுடைய மெசேஜ் எதுவும் இல்லை. ஆனாலும் இந்த எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 14 விதமான ஆமென் ஒப்புமைகள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஒப்புமைகளை நாம் பார்க்கும்போது 14 காரியங்கள், இந்த 13 அதிகாரத்திலையும் 14 ஒப்புமைகளை நிழலாக இருக்கிறது, புதியவைகள் நிஜமாக இருக்கிறது என்பதை கோட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுலேயும் முக்கியமாக கிறிஸ்து எல்லாவற்றிலும் மேலானவர். ஆமென். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆமென் கிறிஸ்து இவைகளை காட்டிலும் மேலானவர், இவைகளை காட்டிலும் மேலானவர். இப்போ கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி வேதாகமம் முழுவதுமே கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி எழுதியிருக்கும் போது இந்த எபிரேயர் நிருபத்தில் கிறிஸ்து தான் இவைகள் எல்லாவற்றிலும் மேலானவர் என்பதை முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தூதர்களை காட்டிலும் கிறிஸ்து மேலானவர். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதர்களை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தூதர்களை காட்டிலும் மேலானவர் தான் நம்முடைய கிறிஸ்து என்பதை எபிரேயர் நிருபம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2வது, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிற மோசே மூலம் தான் கர்த்தர் இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். மோசேயை தலைவனாக இந்த யூத ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள். மோசேக்கு ஒரு முக்கியத்துவத்தை பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மோசேயை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மேலானவர். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது, ஆமென் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆரோன் ஒரு ஆசாரிய தன்மையில் ரொம்ப மேலானவர். அவருக்கு ஒரு தெரிந்தெடுப்பு, ஒரு துளிக்கப்படுகிற ஒரு அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆரோனை காட்டிலும் கிறிஸ்து மேலானவர். புரிஞ்சவங்க கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர். ஆமென். தூதர்களை காட்டிலும் மேலானவர், மோசே காட்டிலும் மேலானவர், ஆரோனை காட்டிலும் மேலானவர். ஆமென். பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஆரோன் அவர் பாவ மன்னிப்பு கொடுக்கும்போது ஆமென் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்புக்காக ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டும். ஆனால் பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பலியின் மூலம் உங்களையும் எங்களையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். 4வது பாருங்க, கானானும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில்
கானானை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை நான் உங்களுக்கு இளைப்பாறுதலாய் தருவேன் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்களுக்கு பூமிக்குரிய கானானையும் கத்த தருவார், பரலோ ராஜ்யத்துடைய ஆமென் தேவனுடைய மகத்துவத்தையும் கத்த தருவார். அது ரெண்டையும் பெற்றுக்கொள்வதற்கு கத்த நமக்கு கிருபை பாராட்டுகிறார். ஆமென். பூமிக்குரிய கானானை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களால பரலோக ராஜ்யத்துடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள கத்த நமக்கு பலன் தருகிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க. இதை புரியலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் புரியாது. ஆமென். தேவன் நமக்கு தருகிற நித்தியத்தை குறித்தும் புரியாது. தேவன் நமக்கு தருகிற மேன்மை குறித்தும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எபிரேயர் நிருபத்தில் கிறிஸ்துவின் மூலம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அடுத்த 5வது பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு குழந்தைத்தனம். இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை ஆமென் குழந்தைத்தனமா அப்படியே பாலை குடிச்சிட்டே இருக்கிற அனுபவம், ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒரு முதிர்ச்சி, கடினமான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களானால் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி உண்டாகும், ஒரு புருஷத்துவம் உண்டாகும் என்பதை குறித்து இந்த எபிரேயர் நிருபம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆமென். அதில் 6வது சொல்லப்பட்டிருக்கு விசுவாச இழப்பு. பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தை இழந்தார்கள், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நேர்மையானவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். நீங்க எபிரேயர் நிருபத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் ஜெயம் பெற்றவர்கள் அநேக பேர் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல அதுல நீங்களும் நானும் ஒருவராக இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்க மட்டும் கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால் கர்த்தருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணினார்கள். அந்த விசுவாச வீரர்களில் வீராங்கனைகளில் நீங்களும் நானும் பெருகும்படியாக ஒரு அபிஷேகம் நமக்குள்ளால இருக்கும்படியாக அந்த விசுவாச தன்மையை இழந்து போகாதபடி தினமும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. 7வது நம்ம பார்க்கும்போது ஆசாரியத்துவம். ஆமென். ஆரோனுடைய ஆசாரியத்துவம், மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். மெல்கிசேதேக்கு தான் நித்திய ஆசாரியத்துவம். இன்றைக்கும் உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கொடுக்கிற தசம பாகம் எல்லாம் யாருக்கு கையில் போகுது தெரியுமா? உண்மையான தசம பாகம் யார் கையில் போயிட்டு வருது தெரியுமா? மெல்கிசேதேக்குடைய கையில் போயிட்டு நமக்கு வரும். உண்மையான பெர்ஃபெக்டாக இருக்க, கள்ளத்தனம் இல்லாத, குறைவில்லாத. ஆமென். புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அந்த காணிக்கை தசம பாகத்தை யார் கையில் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? இந்த மெல்கிசேதேக்குடைய கையில். அவனுடைய கண்கள் மட்டும், விசுவாச வீரனுடைய கண்கள் மட்டும் மெல்கிசேதேக்கை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு கர்த்தர் சமூகத்தில் செயல்படுறீங்களோ, அந்த விசுவாசத்தோடு கொடுக்கிறவர்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறது மட்டும் அல்ல, மெல்கிசேதேக்குடைய கையில் அந்த தசமமாக செலுத்தப்படும் போது கர்த்தர் சகலவற்றையும் கர்த்தர் மெல்கிசேதேக்கு மூலம் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதான் அந்த ஆசாரியத்துவம். ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை காட்டிலும் மெல்கிசேதேக்குடைய ஆசாரியத்துவம் மேலானது என்பதை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. 8வது பழைய உடன்படிக்கை காட்டிலும் புதிய உடன்படிக்கை மேலானவை. ஹல்லேலூயா. சத்தமா அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அதுதான் நம்முடைய செய்தி பகுதியே. ஆமென். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லேவிய பலிகளையும் கிறிஸ்துவின் பலியும், லேவிய பலிகளை காட்டிலும் கிறிஸ்துவின் பலி மேலானது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாண முறைமையின் தண்டனையை காட்டிலும் புதிய பாட்டின் கால தண்டனை அது விலையேற பெற்றது. அடுத்து விசுவாச காட்சியும் அதனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் வேசி பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. 13 பரலோக பண்பு இடமும் மன்னக பண்பு இடமும்
என்று அது கூட ஒரு ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கிறது. 14 பழைய பலிபீடமும் புதிய பலிபீடத்துடைய வித்தியாசத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த 14 ஒப்புமைகளை நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலி மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புரிஞ்சவங்களுக்கு ஆமென் சொல்லு, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, வேதாகமத்தில் 8 விதமான உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ஏதேனின் உடன்படிக்கை, ஏதேனும் முதல் மனிதனாக இருக்கிற ஆதாமுக்கும் ஏவாளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையில் சகல ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, ஆதாமோடு கூட தனிப்பட்ட முறையில் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மீட்பின் ஒரு வாக்கு தத்தம், அவள் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆதாம் அன்னைக்கு பாவம் செய்த முதல் நாட்களிலே கர்த்தர் அவளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அடுத்து ஜலப்பிரளயம் வந்து பின்பு நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இனி நான் ஜலப்பிரளயத்தினால நான் தேசத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஒரு வானவில்லை கர்த்தர் என்ன செய்தார், உடன்படிக்கை பண்ணினார். வானவில்லை பார்க்குறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வானவில் இப்போ கூட ரீசெண்டாக கூட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, தேவன் நம்மை நினச்சிருக்கிறார், மனுஷனை நினச்சிருக்கிறார். இல்லைன்னா இந்த நேரம் தண்ணினால இந்த தேசம் என்ன செய்திருக்கோம், அழிஞ்சிருக்கோம். தேவன் நம்மளை அழியாமல் பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷராகி நம்மை நினைச்சாரே மக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை துதிப்பேன். ஆமென். எத்தனை பேர் துதிக்கிறீங்க எனக்கு தெரியல. வானவில் வர நேரம்லாம் அந்த மனுஷனை நோக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய அக்கிரமங்கள் மத்தியிலும் அழியாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு வானவிலை கர்த்தர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். ஆமென். அடுத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். விருத்த சேதனம் என்ற ஒரு உடன்படிக்கையோடு ஆதியாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் சந்ததியோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார். அடுத்த படியாக நம்ம பார்க்கும் மோசேயோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் ஜீவித்தால் நான் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன செய்தார்னா மோசேயோடு கூட அதை பண்ணினார் என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த ஜனமா இருப்பீங்க எல்லாரை காட்டிலும். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறதுல ரொம்ப பெருமை பாராட்டுகிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் ஆண்டவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன். இதில் இருக்கிற பேர் எத்தனை பேர் சொந்த ஜனமாக இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். உலகத்தில் எத்தனை பேர் சொந்தம் பாராட்டலாம், அவங்கெல்லாம் இப்போ இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நான் இருக்கேன் இல்லைப்பா கவலைப்படாதுன்னுபாங்க. அடுத்த நிமிஷம் தேர்ட் நாள் காணாமல் போயிடுவாங்க. ஆமென். ஆனால் கர்த்தருக்கு நம்ம சொந்த ஜனமாக இருந்தால் கடைசி மூச்சு வரையிலும் நம்மளை கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிறவர். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். மோசேயோடு பண்ண உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ண உடன்படிக்கையில் நீங்கள் உடன்படிக்கை படி நீங்கள் நடந்தால், கர்த்தரோடு கூட நீங்கள் நடந்தால், ஆமென், நீங்கள் எங்களுக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க. சொந்த எல்லா ஜாதிகளை காட்டிலும் சொந்த ஜனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து பாலஸ்தீனா தேசத்தில் சிறையில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணான். நீங்கள் திரும்பவும் வந்து நான் உங்களை கொண்டு சேர்ப்பேன், எருசலேமில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உபாகம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை? அந்த வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் நிலையான ஒரு சிங்காசனத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன். தலைமுறை தலைமுறையா உனக்குன்னு ஒரு சிங்காசனம் இல்லாமல் போகாது என்று சொல்லி
தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். கடைசியா ஆமென், நித்திய புதிய உடன்படிக்கை, நித்தியத்தில் பிரவேசிப்பதற்காக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அது வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 8:8 வாசிங்க. எபிரேயர் 8:8. ஆமென். எபிரேயர் 8:8 வாசிங்க. அச்சப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு கூட நெருங்கி வருகிற, கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற, திரும்பி வருகிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளோடு கூட ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென். அந்த உடன்படிக்கை சாதாரணமான ஒரு உடன்படிக்கை அல்ல, நித்திய உடன்படிக்கை. ஆமென். நித்தியத்தில் பிரவேசிப்பதற்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த உடன்படிக்கை. இனி பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்பட்டிருக்கிற இரத்தத்தினால் ஏற்படுகிற இந்த உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இவ்வளோ காரியமும் உங்களுக்கு மனதில் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும். இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமாக உங்கள் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கட்டும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசேயோடு கூட பண்ணின உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தபடி உடன்படிக்கை பண்ணும்போது நீங்கள் அந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் நடந்தால் சொந்த ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் அதோடைய 7-8 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இரத்தத்தினால் பண்ணின அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்த போது, இந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார் என்ற வார்த்தை அவர் வாசித்த போது ஜனங்கள் பயந்து, ஆமென், ஜனங்கள் என்ன செய்தாங்க? பயந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் போது மோசே பேசுறது போல இல்லை. இப்போ நீங்கள் கேட்குறது காதில் நம்ம சாஃப்டாக கேட்குறீங்க. மோசே எப்படி வாசித்தா தெரியுமா? இப்படி நீங்கள் செய்யாமல் போனால் அப்படின்னு சொன்னார். ஆமென். நீங்கள் செய்தால், கீழ்ப்படிந்தால், இந்த உடன்படிக்கையின்படி ஜீவித்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர் வாசித்த போது ஜனங்கள் பயந்து கீழ்ப்படிந்த அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை, அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை இரத்தம் இதுவே. ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்ன உடனே அந்த இரத்தத்தை எடுத்து தெளித்த போது அந்த இரத்தத்தினால் பண்ணின அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மோசேயினால் உருவாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை, இரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கை. கவனமாக கவனிக்கணும். எல்லா நாளும் போய் ஆமென், வாரத்துக்கு ஒரு நாள் ஆனாலும் சரி, ஒவ்வொரு நாள் ஆனாலும் சரி, பலி மிருகத்தை கொண்டு வந்து ரத்தம் தெளிக்கப்பட்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்தோடு போவாங்க. திரும்ப அதே பாவத்தை செய்து கொண்டு திரும்ப அதே ஆசாரியன் இடத்துல திரும்ப ஒரு பலி மிருகத்தை கொண்டு வந்து பலி மிருகத்தின் மூலம் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி கடந்து செல்வார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஆமென் பாவ மன்னிப்பு. ஹல்லேலூயா. வெளியில தான் மன்னிப்பு, உள்ள என்ன இல்லை மன்னிப்பு இல்லை. பாவம் இன்னைக்கு நம்ம கேட்குறோம், நாளைக்கு திரும்ப அதே பாவத்தை நம்ம போய் செய்கிறோம். ஆமென். அதே பாவத்தை செய்துட்டு அடுத்த வார்த்தை, ஐயோ நான் தெரியாமல் செய்துட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட உடனே தேவன் நம்ம மன இறங்கி மன்னிக்கும் போது அடுத்து திரும்ப அதே பாவத்தை செய்தால் திரும்ப 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 செய்யப்படுகிற பாவத்திற்கு என்ன கிடையாது? மன்னிப்பு. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதுதான் நடந்து கொண்டிருந்தது.
பலி மிருகத்தினால் ஏற்பட்ட மன்னிப்பு அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆசாரியனா இருந்த ஆரோனுக்கும் மன்னிப்பு தேவைப்பட்டது, இந்த ஜனங்களுக்கும் மன்னிப்பு தேவைப்பட்டது. ஒவ்வொரு நாளும் இந்த மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தி அவங்க என்ன செய்தாங்கன்னா மன்னிப்பை கேட்டுக்கொண்டார்கள். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இதை செய்தால், கீழ்ப்படிந்தால் நான் உங்களுக்கு இதை செய்வேன். இது நிபந்தனையோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்னா பாவ மன்னிப்பை கொடுத்திருந்தார் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அப்படி இல்லை. மனம் வந்து ஆராதிச்சால், நீங்கள் உண்மையாக வந்தால் கர்த்தரே நமக்காக என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுற. வாசிங்க பார்க்கல, எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஆமென். எழுதுவேன். அவராவே எழுதுகிறவர். நம்ம ஆண்டு சமூகத்தில் வரும்போது மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்படட்டும் என்று கேட்டு வரும்போது தேவன் உள்ளத்தில் அவர் எழுதுகிறார். இதுவரையிலும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த கையில் கொடுக்கப்பட்டிருக்க உள்ள போய் என்ன செய்யலை? ஆமென். அற்புதத்தை நடப்பிக்கலை. ஆனால் யார் உண்மையாக கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க உள்ளத்தில் கர்த்தரோட வார்த்தையை கர்த்தர் எழுதுகிறார். ஆமென். உடன்படிக்கையை கர்த்தர் எழுதுகிறார். நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தரோடு வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் உள்ளத்தில் எழுதும்போது எந்த மனுஷனாலும், எந்த பிசாசாலும், எந்த உலகத்தாலும் அதை அழிக்கவே முடியாது. புரிஞ்சவங்க கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரங்கத்தில் கர்த்தரோடு கூட நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அழிக்க எந்த மனுஷனாலும் முடியாது. அந்த ரங்கத்தில் ஆமென். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில இருக்கிற தேவ பயத்தை, தேவனோடு கூட நடக்கிறத எந்த சத்ருவாலும் பறித்து கொண்டு போக முடியாது. ஜெபிக்கிற ஜெபத்தை பறிக்க முடியாது. அந்த ரங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எடுத்துக்கொள்ள எந்த மனுஷனாலும் முடியாது. கர்த்தர் சொன்ன உடன்படிக்கையில் நிலை கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த சத்ருவாலும் அழித்து விட முடியாது. கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளோடு கூட பண்ணின உடன்படிக்கையில் கடைசி பரியந்தம் நிலைநிற்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல மேல கையை தட்டி சொல்லுங்க. அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறவங்க பிறர் முகம் பாராம, ஆமா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன், கர்த்தருக்காக ஜீவிக்க விரும்புகிறேன், கர்த்தர் தான் என் தெய்வம், அவருக்காக எதையும் செய்ய நான் துணிந்து செயல்படுவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை ஒருபோது கர்த்தர் கைவிடவே மாட்டார். நல்ல ஜீவனோட கையில தட்டி சொல்லுங்க. இந்த உடன்படிக்கையில யார் நிலை நிற்கிறார்களோ, இந்த உடன்படிக்கைக்குள்ளால யார் வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறவர். அவர்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும்போது அவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பை கர்த்தர் வைக்கிறார். நல்ல ஜீவனோடு சொல்லுங்க. அந்த உடன்படிக்கைக்குள்ளால யார் வருகிறீர்களோ அவர்களை கர்த்தர் மேன்மையா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அதே எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை புரிந்து கொள்ளும். தேவனுக்கு பிரியமாய். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்குறார். இன்னைக்கு நீங்கள் எழும்பி வந்ததை கர்த்தர் பார்க்குற, மனுஷன் பார்க்கல. ஆமென். நீங்கள் கொடுத்த சேலை கர்த்தர் தான் பார்த்துருக்கிறார், மனுஷன் பார்க்கல. ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தான் நமக்கு கொடுப்பார். ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவது. அந்த வசனம் நல்லா அழகா இருக்கு, நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சு பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆமென். பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஆமென். ஆண்டவரால் சமூகத்தில் ஆராதிக்கும் போது நீங்க என்ன செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா.
ஆமென். நீங்கள் வந்து உட்கார்றது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். நாங்கள் துதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆராதிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆமென். இன்றைக்கும் இந்த ஆராதனை நேரத்தில் உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நான் ஆராதனைக்கு போகிறேன், நட உட பாவனை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஜீவனோட சொல்லுவீங்களா? எங்கே போகிறோம்? ஸ்கூலுக்கு போனால் அதுக்கு ஒரு நட உட பாவனை இருக்குது. காலேஜுக்கு போனால் நட உட பாவனை இருக்குது. ஆண்டோடைய சமூகத்தில் வந்தால் நட உட பாவனை இருக்குது. எங்கே போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. எங்கே போகிறோம்? ஆராதனைக்கு. தேவ சமூகத்தில் வருகிறோம் என்ற ஒரு உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளால இருக்குன்னா ஒரு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அதை வசனம் சொல்லுது, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆமென் காரணமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் தேவ சமூகத்தில் வரும்போது பயபக்தியோடு வந்தால் கிருபை கிடைக்கும். தேவ சமூகத்தில் வரும்போது உண்மையாக ஆராதிச்சா அது கேட்ட கிருபை கிடைக்கும். புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, யாருக்காகவும் இல்லை, கர்த்தருக்காக. இந்த நேரம் கர்த்தருக்குரியது. ஆராதனை நேரம் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை நிறைவா கர்த்தர் ஆசீர்வதிப்பா. நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளால, அசைகிற ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யத்துக்குள்ளால கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க வைப்பதற்காக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆராதனையை கர்த்தர் தந்து கிருபையினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற அந்த அன்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். இந்த உடன்படிக்கைக்குள்ளால வர்ற பிள்ளைகளுக்கு தேவனை அறிகிற ஒரு அறிவை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். அதே எபிரேயர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. சிறியவன் முதற்கொண்டு. நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு வா, முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, கண்ணை மூடு. ஆமென். ஹல்லேலூயா. கண்ணு திறக்காத, நல்லா கையை தட்டு, நல்லா பாட்டு பாடு. ஆராதனை நேரத்தை எழும்பி போகாத, ஆராதனை நேரத்தை அலட்சியம் பண்ணாத. இப்படி சொல்கிற ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குல்ல. ஆனால் எப்போ இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுதோ, அந்த உடன்படிக்கைக்கு நாம் உடன்படுகிறோமோ, அப்போதிலிருந்து வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் நமக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. சிறுவர் முதல் பெரிய வரையிலும் தேவனே என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். தேவன் தான் இதற்கு காரணம், தேவன் தான் இதற்கு ஆமென் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். 1-2 வசனத்தை நீங்க வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் ஆமென். கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சமாதானம். சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பிள்ளைகளுடைய சமாதானம். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது. ஆமென். பாத்திரம் அங்கேயும் ஓடாது. ஆமென். வேற வார்த்தைகள் கேட்காது. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். மதீனமான வார்த்தைகள் கேட்காது, கீழ்ப்படியாத வார்த்தைகள் கேட்காது. எந்த வீட்டில்? கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டில். ஆமென். கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களுடைய வீடு சமாதானமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டை குறித்து தேவன் மகிமைப்படுவார். அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளால தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும். எப்போது துதி சத்தம் கேட்கிற வீடாக இருக்கும். அப்படிப்பட்ட வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அடுத்த ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம்
6வது அதிகாரம் 45வது வசனம். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். ஆமென். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தை இங்கேயும் இயேசு கிறிஸ்து முக்கியப்படுத்தி சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வசனத்தினால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆமென் வாக்கினால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது சின்ன பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை கர்த்தர் பண்ணுவார். ஆமென். வயது வரம்பு இல்லாமலே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை பண்ண என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறீங்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சின்ன பிள்ளைகள் என்று பார்க்கல, சின்ன பிள்ளைகளுக்கும் ஆவிக்குரிய அனுபவம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த என் தேவன் போதுமானவர். அவங்களுக்கு கர்த்தர் அந்த அறிவை கொடுப்பார். சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா இப்படி சொல்லி தந்திருக்காங்க, ஆமென், ஆண்டவர் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்காங்க, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தந்திருக்காங்க. சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஆமென். குட்டி பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, இங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட அறிவு பெற்ற பிள்ளைகளால் நம்முடைய பிள்ளைகள் இருக்குமானால் அந்த பிள்ளைகளை கொண்டு நமக்கு ஒரு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கிறோம், ரொம்ப முக்கியமான வசனம். ஆமென். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்கும். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். தேவன் நமக்கு தந்த போதனையின்படி நாம் நிலைத்திருந்தால் அந்த அபிஷேகம் நம்ம என்ன செய்யும்? வழி நடத்தும். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற ஒரு அறிவு நம்ம போதிக்கணும்னு இல்லை. நம்ம பிள்ளைகள், நான் உண்மையாக சொல்ல போனால் சத்தியம் நிறைந்த பிள்ளைகள், உண்மை உள்ள பிள்ளைகள் ஒரு காட்டுக்குள்ளால் கொண்டு போய் விட்டால் கூட அந்த பிள்ளை தப்பு செய்யாமல் திரும்பி வரும். ஆமென். தப்பு செய்யக்கூடிய இடத்துல தான் கொண்டு விட்டால் கூட கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் இருந்தால் அந்த இடத்துலேருந்து பயபக்தியோடு திரும்பி வருவார்கள். ஆமென். நாசரேத் ஊரை குறித்து மோசமாக பேசப்படுகிற ஒரு ஊர் தான். ஆனால் அதே இடத்துல தேவன் நீதிமானாக இருந்து அவன் பாவம் இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருந்தார். ஆமென். இன்றைக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இருக்கிற இடத்துலையும் நீதிமானாக இருப்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. பாவம் இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக தேவன் நம்மை போதித்து வழி நடத்த என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு அபிஷேகம், நமக்குள்ள ஒரு போதனை, நமக்குள்ள ஒரு கிருபை நமக்குள்ளால் நிலைத்திருக்குமானால் அது நித்தியத்துக்கு நேரா நம்மை வழி நடத்தும். ஆமென். பரிசுத்தத்துக்கு நேரா நம்மை வழி நடத்தும். கடைசி வரை நம்மை வழி நடத்த என் தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை யாருக்குள்ளால இருக்குதோ அவங்களுக்குள்ளால கர்த்தருடைய அறிவு இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவு, ஓ தேவனுக்கு இது பிடிக்காது, தேவன் இதை அறிகிறார் என்ற ஒரு அறிவு அவங்களுக்குள்ளால இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுறது சொல்கிறேன். தனியாக எங்கே இருந்தாலும் சரி, எந்த காட்டுக்குள்ளால் இருந்தாலும் சரி, எந்த ரூமுக்குள்ளால் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பார்க்குறாரு என்ற ஒரு உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளால் இருக்குன்னா அவங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உடன்படிக்கைக்குள்ளால் வருவக்குள்ளால கர்த்தர் செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆமென். திரும்ப தேவன் அதை நினையாதிருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. கிருபையாய் மன்னித்து. அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையாய். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கிருபையாய். இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா மன்னிப்பு இல்லை. ஆமென்.
கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாவம் செய்த மன்னிக்கப்பட்டாச்சு, திரும்ப பாவம் செய்ய நீ போகாத. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பச்சாரியான ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தின போது அவர்கிட்ட சொன்ன, போ இனி பாவம் செய்யாது, போ இனி பாவம் செய்யாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல், போ இனி பாவம் செய்யாது. ஆமென். இதுவரை செய்தது போதும், அந்தரங்கமாக செய்தது போதும், இதுவரை பேசினது போதும், இதுவரை சிந்தித்தது போதும், போ இனி பாவம் செய்யாத. இதுவரை நீ செய்த பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி அந்த பாவத்தை நான் நினையாதிருப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம். செய்யாமல் இருந்தால் திரும்ப கர்த்தர் அந்த பாவத்தை அவர் என்ன செய்கிறதில்ல, நினைக்கிறதில்ல. ஆமென், ஆமென். எவனுக்கு கர்த்தர் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் அதோட 3வது வசனம். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல திரும்ப திரும்ப அந்த பாவம் நினைத்துட்டே இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கர்த்தரோடு கூட பண்ண உடன்படிக்கையில் கர்த்தர் முழுவதுமா அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் நமக்கு செய்து தந்தார். ஆமென். அதே 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. 17வது வசனம். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினைக்கவே மாட்டார். கர்த்தர் எனக்கு மன்னிச்சிட்டான்னு சொல்றவங்க மட்டும் கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவம் மன்னிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த இரத்தத்தினால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அந்த இரத்தத்தினால் கர்த்தர் எனக்கு ஒரு மன்னிப்பை தந்தார். இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் கையில தட்டி கர்த்தரை துதிப்போம். எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நம்ம நினைக்கிற தேவன். நம்மை பாவத்தை மன்னித்த பின்பு திரும்ப அந்த பாவத்தை நினைத்து வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். இன்னும் வேதனைப்படுத்தி குத்துகிற தேவன் அல்ல. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதை நினையாதிருக்கிற தேவன். ஆமென். முதுகு பின்னால கர்த்தர் அதை எரிந்து போடுகிறார். ஆமென். கர்த்தர் அந்த விடுதலை தரும்போது கர்த்தருக்கு முன்பாக எவ்வளோ சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கலாம் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறார், இது என்னால் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுறீங்களோ அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள, கடைசி நாள் எழுப்பிக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். ஆமென். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் அதில் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். 9-10 வசனங்கள். தேவனே உடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாந்தத்தை நிலைநிறுத்துகிறதுக்கு முதலானதை நீக்கி போடுகிறான். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசேயினால் பண்ணப்பட்ட ஆமென் இரத்தத்தினால் பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை ஆமென் பழுதாக்கப்பட்டது, பழமையாக்கப்பட்டது. ஆமென். அது செயலற்று போனது. அதை உருவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் கர்த்தர் திரும்ப அதை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார். ஆமென். பழையவைகள் பழையவைகள், புதியவைகள். ஆமென். அதை கர்த்தர் பழமையாக்கினார், இதை கர்த்தர் புதுமையாக்கினார். பழையதை கர்த்தர் அதை அப்படி நினைவு கூறாமல் விட்டார், புதியதை கர்த்தர் நினைவு கூற வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அது பழுதானதா இருக்குது, இது பழுதில்லாமல் இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கும்போது அந்த புது உடன்படிக்கையில் நானும் நிலைத்திருக்க விரும்புகிறேன்னு சொல்கிற பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எரேமியா 31:31 தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை
ஆமென் இந்த எபிரேயர் நிருபத்தில் முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்வேன். நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். ஆமென். வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை நான் என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்கு கீழே நீங்கள் வருவீர்களானால் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமென்.